ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கோட டேட், எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எஸ்பிஐயோட அவங்களோட பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. bank.sbi அந்த கரியர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கிளியராக அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆகாஷ் ஜாதவ் சார் நிறைய சோர்ஸ்ல இருந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மூலியமாவே நம்ம சொல்லியிருப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெப் 22, 27, 28 இந்த 3 டேஸ் இல்லாம மார்ச் 1 இந்த டோட்டலா 4 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தெளிவா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபெப் 10 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே. இது நீங்க ஓகே இது வேற சைட்ல இருந்து சொல்றீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்களுமே அஃபிஷியலான சைட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட். ஸோ இது ரிலேட்டடா இன்னொன்னுமே கைட்லி சைட்ல இருந்து நம்ம பண்ணியிருக்கோம். கைட்லி சைட்ல இருந்து இது வரைக்கும் நம்ம லைவ் டெஸ்ட் எஸ்பிஐ அப்படி எஸ்பிஐ கிளர்க் எஸ்பிஐ பிஓ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு வரல. ஸோ இந்த அப்டேட்டுமே கரெக்டா வந்திருக்கு. பிளஸ் நாமளுமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் கைட்லி சைட்ல இருந்து பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா 31 ஜான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 6 லைவ் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம 20th அன்னைக்கு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு 2 நாள் ஒரு நாள் கேப் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா மெகா லைவ் இருக்கும். 4 ஸ்லாட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டோட்டலா ஒரு 10 லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்குக்காக மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க கைட்லி சைட்ல இருந்து. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஓக்குமே இருக்கும். மோஸ்டா கிளர்க் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வரதுனால கிளர்க்குக்காக வந்து பாத்தீங்கன்னா 31st இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கைட்லி தமிழ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்லயுமே செக் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கோங்க, லைவ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் லெவல் இருக்கும். நாளையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது லைவ் டெஸ்ட், யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சார் எக்ஸாம் டேட் பக்கத்துல வந்துருச்சு. நான் வந்து ஒரு பிகினர், நான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டர். நான் வந்து பாத்தீங்கன்னா பிகினரா இருந்து நான் எஸ்பிஐ கிளர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது, எஸ்பிபிஓ ஸ்டார்ட் பண்ண முடியாது, அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க நம்மளோட கோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? கைட்லி ஆன்லைன் அகாடமிக் ட்ரைனிங் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டா பேட்சஸ் போயிட்டு இருக்கு. பிகினர் ஷெடியூல் இங்க கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டர் ஷெடியூலுமே இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா சைட்குள்ள போயிட்டு பிகினர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கோட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே டைரக்டா இந்த பேஜுக்குள்ள போயிடும். பிகினர் அதோட ஷெடியூல் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர் ஷெடியூல் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோட்ல ஸ்பெஷல் சிஏ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஃப்ரீ, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது ரிலேட்டடா பிகினர் ரிப்பீட்டர், நீங்க பிகினரா இருக்கீங்க, என்ன வந்து ப்ரிலிம்ஸே நான் கிளியர் பண்ண முடியல அப்படின்றவங்க பிகினர் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் மெயின்ஸ் வந்து நான் அப்பீர் ஆகிறேன் சார், ஆனா மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றேன்னு தெரியல, நிறைய சம்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ரிப்பீட்டர் பேட்ச் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயுமே வைக்கிறோம். நீங்க அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டர் சைடு வந்து கால் பேக் வரும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு நீங்க அதை அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் டேட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அக்ரெசிவா இனிமேல் டெஸ்ட் போடுங்க. ப்ரிலிம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. ப்ரிலிம்ஸ்ல தான் ஃபில்டரே நடக்கும். மெயின்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இன்னும் அதுக்கப்புறமா பூஸ்டப் பண்ணிக்கலாம். மெயின்ஸ்க்கு நிறைய டைம் இருக்கு. ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய மார்க் எடுங்க. தேங்க்யூ ஆல்.